சென்னை இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரி இறுதியாண்டு மாணவர் மீது தாக்குதல் நடத்திய விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட காவலாளியை டிஸ்மிஸ் செய்யப்பட்டுள்ளதாக கூடுதல் விவரம் கிடைத்துள்ளது. சம்பந்தப்பட்ட காவலாளியை பணி நீக்கம் செய்துள்ளதாக செக்யூரிட்டி நிறுவனம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. மருத்துவ மாணவரை தாக்கும் வீடியோ காட்சி வெளியான நிலையில் இந்த நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் முரளி. வணக்கம் முரளி, கூடுதல் விவரம். வணக்கம். சென்னை இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரியில் 4ஆம் ஆண்டு பயிலும் எம்பிபிஎஸ் மாணவரை காவலாளி தாக்கியதாக ஒரு வீடியோ வைரலாகி வருகிறது. இந்த வீடியோ வெளியான விவகாரத்தில் அந்த காவலாளி தற்பொழுது பணியிலிருந்து நீக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. சென்னை கே நகர் இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரியில் கேரளாவை சேர்ந்த ஆல்பர்ட் என்கிற மாணவர் அதே கல்லூரியில் 4ஆம் ஆண்டு படித்து வருகிறார். மேலும் இவருடைய நண்பர் பாலாஜி ரீகன் என்பவரும் அதே கல்லூரியில் எம்பிபிஎஸ் 4ஆம் ஆண்டு படித்து வருகிறார்கள். நேற்று இரவு இவர்கள் ஆல்பர்ட் என்பவர் ஸ்விக்கி மூலமாக உணவு ஆர்டர் செய்திருக்கிறார். நள்ளிரவு 11 மணி அளவில் அந்த உணவு வந்த காரணத்தினால் உள்ளே காவலாளிகள் அந்த ஸ்விக்கி ஊழியரை அனுமதிக்கவில்லை. இதனால் இவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக 4ஆம் ஆண்டு பயிலும் ஆல்பர்ட் என்பவர் கீழே வந்து காவலரிடம் முறையிட்டிருக்கிறார்கள். அப்பொழுது இரு தரப்பினரும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த வாக்குவாதத்தில் கல்லூரி மாணவரான ஆல்பர்ட் என்பவரை இந்த காவலாளிகள் கடுமையாக தாக்கி இருக்கிறார்கள். மேலும் டீனுடைய பிஏ என்று சொல்லக்கூடிய பாலா அவரும் சேர்ந்து தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக கே நகர் காவல் நிலையத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டதாக கூறப்பட்டது. ஆனால் இரு தரப்பிலும் சமாதானமாக செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது டீன் அலுவலகத்திலிருந்து இந்த காவலாளி தூக்கப்பட்டிருப்பதாகவும் அதே போன்று செக்யூரிட்டி நிறுவனத்திலிருந்து அந்த காவலரை பணியிலிருந்து நீக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக மாணவர் தற்பொழுது இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரியில் அவர் சிகிச்சை பெற்று வருகிறார். அவருடைய கை எலும்பு முறிவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த விவகாரத்தில் தொடர் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக மருத்துவ கல்லூரி தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.